அத்தியாவசிய விளை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக்கும் அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று தமிழக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் சங்க செயலாளர் கண்ணன், தமிழ்நாட்டில் கனிம வளங்களை எடுக்க அனுமதி வழங்கிய ஒன்றிய பாஜக அரசு விவசாய நிலங்களை சீரழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒன்றிய பட்ஜெட் முழுமையாக ஏமாற்றும் ஒரு வெற்று அறிவிப்பு என்றும் இயற்கை விவசாயத்திற்கு அரணாக இருப்பதாக ஒன்றிய அரசு கூறுவதில் உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியான எதிர்பார்ப்புகளே இருந்துச்சு. இயற்கையோட தாக்குதல் என்பது மிக கடுமையாக இருக்கிற போது மத்திய அரசாங்கமும் ஒரு தாக்குதல் நடத்திட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா குறைந்தபட்ச ஆதார விலைங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த தொட்டே பார்க்கல, அதுல எதுவுமே இல்லை. தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்சம் சட்டமாக்கி கொஞ்சம் குறைந்தபட்ச ஆதார விலையை இது பண்ணாதான் சரி செய்ய முடியும், விவசாயிகளை பாதுகாக்க முடியும்னு சொல்லி எதையுமே செய்யல. அதை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேஷன்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. எல்லா சேமிப்பு கிடங்குல இருந்து சேமிப்பு கிடங்கான ஆதார ஏற்பாடுகள் அத்தனையுமே காலி பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை.